ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரை பயிற்சி உணவு முறை பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் வாழணும். அந்த உடல் உஷ்ணம் அதிகமாகின்ற பொழுதும் நாம் மனதில் ஏற்படுகின்ற ஒரு மன இறுக்கத்தின் காரணமாகவும் நமது உணவு பழக்கத்தின் காரணமாகவும் இரவு தூக்கமின்மை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும். அப்போ அது அதிகமாகும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி மூலப்பிரச்சனை வராமல் வாழ்வதற்குரிய முத்திரைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த முத்திரைகளை கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நம்ம ருத்ர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், சங்கு முத்திரைன்னு பார்க்க போகிறோம். இந்த இரண்டுமே நமக்கு மூலவேதி வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான கவசம். அதோடு சேர்ந்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து நல்ல பழுத்த வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உணவில் நீங்கள் கொய்யாப்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். ஏற்கனவே நம்ம முத்திரை கொடுத்துருக்கோம், மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்குரிய முத்திரைகள். அதையும் கரெக்டாக எடுத்துக்கிடணும். எடுத்துக்கொண்டு சரியான நேரத்தில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நிறைய நபர்களுக்கு இரவு உறக்கம் தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு நாள் ஒரு வேறு வழி இல்லை அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் இரவு முழுக்க தூங்காமல் இருக்கும் பொழுது உடலில் உஷ்ணத்துடைய தன்மை அதிகமாகும். அப்போ உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நமக்கு அடுத்த கட்டம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டாக வருகின்றது. ஸோ இது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு உணவு முறையும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக தடுத்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன இறுக்கம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அப்போ அதன் காரணமாக அவங்களுக்கு உடலில் பார்த்திங்கன்னா உஷ்ணத்துடைய தன்மை அதிகமாகும். அப்போ அதை சரி செய்வதற்குரிய முத்திரைகள் இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பைல்ஸுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ முத்திரை நம்ம முதல் முத்திரையாக ருத்ர முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும். மோதிர விரல் ஆள்காட்டி விரல் மையத்தில் கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. இது ருத்ர முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரையை பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சரியான தூக்கத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் உடம்புல உஷ்ணம் சமமாக இருக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடம்புல உஷ்ணம் சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். பிராணசக்தி சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோடு இந்த முத்திரைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இரவு ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. பழம் மட்டும் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. இளநீர் அப்பப்போ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த முத்திரைகளையும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை சரி செய்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.